ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் எவ்வளவோ சிக்கன் குழம்பு காமிச்சிருக்கிறேன். இது வந்து உருளைக்கிழங்கும் முருங்கைக்காயும் போட்டு ஒரு சிக்கன் குழம்பு வைக்கிறது எப்படின்னு காமிக்க போகிறேன். அதுக்கு வெங்காயம் தக்காளி போட்டு வணக்கிட்டு சிக்கனை வந்து முதலே மேக்னேட் பண்ணி வச்சுட்டேன். அதில் வந்து உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கறி மசாலாத்தூள், எலுமிச்சம்பழம் எல்லாம் பிழிஞ்சு உப்பு போட்டு கலந்து வச்சுட்டேன். அதை வந்துட்டு இந்த குக்கரில் வெங்காயம் தக்காளி வணக்கினோடனே பட்டை லவங்க பவுடர் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த சிக்கன் மேக்னேட் பண்ணதை வச்சு கொஞ்சம் தண்ணி ஊற்றி விசில் எடுத்து போடணும். 3 விசில் நல்லா ஃபாஸ்ட்டாக விட்டுட்டு ஸ்லோ பண்ணி வைக்கணும். இதுக்கு இதுவும் உருளைக்கிழங்கும் முருங்கைக்காயும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நான் காய் போட்டு எப்போயுமே பண்ணதில்லை, காமிச்சதில்லை உங்களுக்கு. நான்வெஜ்னால் நான்வெஜ் தான் பண்ணுவேன். அதுக்கு தேங்காய் அரைச்சி வச்சுருக்கிறேன். தேங்காய், மிளகு, சீரகம், தனியா, கொத்தமல்லி, கெசகசா எல்லாம் போட்டு நல்லா நைஸாக ஆட்டி வச்சுருக்கிறேன். பாருங்கள், இது 3 விசில் ஃபாஸ்ட்டாக, ஸ்லோவாக 2 விசில் வந்துட்டு ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா காயெல்லாம் போடல முதல்ல. அப்புறம் இது வெங்காயம் வந்து நான் கட் பண்ணுறது வந்து பச்சடிக்கு எப்படி கட் பண்ணுறேன் பாருங்கள். அப்படியே சீவி விட்டோம்னா அப்படியே தூளாக வரும். இதுதான் பச்சடிக்கு இப்படி தான் கட் பண்ணுவேன். பாருங்கள் எப்படி நல்லா வந்துருச்சு பாருங்கள். எண்ணெய் தேறி நல்லா சிக்கன் வறுத்துட்டு அதுக்கப்புறமே வந்து இதை போடுவேன். ஏன்னா காய் வந்து அழிஞ்சு போய்டும் இல்லைங்களா, அதனால் வந்து காய் வந்து சிக்கன் வெந்தவுடனே மசாலா வாசனைலாம் போடனேன். இது போட்டுட்டு தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, சாந்து, அதையும் போடணும். கொத்தமல்லி தழை எல்லாத்தையும் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஸ்ட்ராங்காக மூடி வச்சுட்டு வெயிட் போடணும். வெயிட் போட்டுட்டு ஸ்லோ பண்ணி 2 விசில் வைக்கணும். அப்புறம் 2 முட்டை எடுத்து வேக வைக்கிறது எப்படின்னா குக்கர்லேயே வேக வைப்பேன் 2 விசிலுக்கு.